இருக்கேனம்மா. வணக்கம் வணக்கம், இரவு நேர வணக்கம். செவ்வாய்க்கிழமை. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு காலையில் சமையலுக்கு இப்போவே போர்ட்டிகோல் உட்காந்து நறுக்கிட்டு இருக்கேன். என்ன மீன் இருக்கிறீங்க? கொத்தவரங்காய் மசாலா, கொத்தவரங்காய் வறுவல், அது கிடக்கு. தக்காளி நறுக்கணும். கத்திரிக்காய் புளிக்குழம்பு. நாளைக்கு புதன்கிழமை தானே, கத்திரிக்காய் புளிக்குழம்பு வச்சுட்டு வெங்காயம். அது ஆமாம், வெங்காயம் பூண்டு புளிக்குழம்பு. தக்காளி 4 எடுத்துருக்கீங்க. ஆமாம், தக்காளி 2 போதும். மசாலைக்கு 2, மசாலைக்கும் தக்காளி போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வறுவலுக்கு. வெள்ளிக்கிழமை இன்னைக்கு டே எப்படி போச்சு? இன்னைக்கு டே நல்லா போச்சு. காலையிலேருந்து என்ன? காலையில் பெட்ஷீட்லாம் துவைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பெட்ஷீட்லாம் துவைச்சேன். இந்த ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக கூட்டினேன். ரொம்ப ஆக்கினையாக கிடந்துச்சு. இங்கிட்டு எல்லாம் ஃபுல்லாக கூட்டினேன். அப்புறம் காலையிலே கூட்டிட்டேன். வெள்ளனா நீ போன உடனே கூட்டிட்டு அவள் சாப்பிட்டு தான் படுத்தேன். அதுக்கப்புறம் பெட்ஷீட்டெல்லாம் துவைச்சிட்டு குளித்தேன். காலையில் என்ன சாப்பிட்டீங்க? காலையில் தோசை தான். தோசை, ஒரு ஆம்லெட்டு. செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு ஆம்லெட் சாப்பிட்டேன். கொஞ்சம் தெம்பாக இருக்கட்டும் மீன் சாப்பிட்டு. அதுக்கப்புறம் மத்தியானம் இதெல்லாம் பெட்ஷீட்லாம் துவைச்சி போட்டுவிட்டு கூட்டி எழுப்பிட்டு குளித்தேன். குளிச்சுட்டு அதுக்கப்புறம் குளித்த உடனே எனக்கு என்னமோமே இருந்துச்சு, டயர்டாக. சரின்னு போய் படுத்துட்டேன். சாப்பிடலை. 3:30 போல் தான் வந்து சாப்பிட்டேன். நாடகம் பார்த்தேன் கொஞ்ச நேரம். அப்புறம் 3:30 போல் தான் சாப்பிட்டேன். இதெல்லாம் காய போட்டுவிட்டு வெயிலே காய போட்டுட்டேன். அதனால காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வெயில் எப்படி அடிச்சுது? இன்னைக்கு வெயில் எல்லாம் பயங்கரமாக. திருச்சியெல்லாம் 100 வெயில் போடும். 100 டிகிரி செல்சியஸ். 100 டிகிரி. ஆமாம், நியூஸில் சொன்னாங்க. இன்னும் வெவ்வேறு ஊர்லலாம் நிறைய வெயிலாம். வள்ளிக்கிழமை உங்கள் ஊரில்? எங்கள் ஊரில் தெரியல. இங்கே எதமாக தான் இருந்துச்சு, அவ்வளோதானும் இல்லை. கொஞ்சம் கிளைமேட் மூடமாக தான் இருந்துச்சு. வெளியெல்லாம் போக முடிஞ்சிச்சா? அப்புறம் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றினேன் சாயந்தரம். அப்புறம் என்னமோ வெளியே போனவங்க தண்ணி வராதுன்னாங்க. ஆனால் பார்த்தா அப்புறம் தண்ணி பைப்பில் வந்துச்சு. நான் பிடிக்கல. நான் நம்மோட போர் தண்ணியிலே தான் எல்லாம் செடிக்கெல்லாம் ஊற்றினேன். எங்கள் ஊரில் செவ்வாய்க்கிழமை வர்ற செவ்வாய் இது பூச்சொரியல் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எங்கள் கோயிலுக்கு எல்லாரும். பூச்சொரியலுக்கு வாங்க. அடுத்த செவ்வாய் வள்ளிக்கிழமை நேரம் முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு தான் எடுத்து வந்துருப்போண்ணா. ஆமாம், இந்நேரம் தான் எடுத்து. இல்லை வெளில நான் காலையிலே 10 மணிக்கே இது எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. வெயில் வர்றதுக்குள்ளே நகரத்தார் பால்குடம் வந்துடும். வள்ளிக்கிழமை அங்கே நேர்த்திக்கடனை என்ன வச்சுருக்கீங்க? பால்குடம். என் பேரை எடுக்கிறேன், என் மகன் எடுப்பேன். என் பேரே இல்லைன்னா என் மக. 2 பேரில் ஒரு ஆள் எடுக்கணும். 2 டோக்கன் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 400 ரூபாயா ஒரு டோக்கன். அங்கே என்ன டோக்கன் சிஸ்டமா? ஆமாம், டோக்கன் சிஸ்டம். டோக்கன் படி தான் கூப்பிடுவாங்க. டோக்கனுக்கு என்ன தருவாங்க? டோக்கனுக்கு இது அது என்ன, பால் அவங்களே செம்பு பால் எல்லாம் அவங்களே தந்துடுவாங்க. மாலை தந்துடுவாங்க. அப்புறம் அர்ச்சனை பண்ணி ஒரு அர்ச்சனையும் நம்ம இது சாதம், இந்த சாதம் தருவாங்க. கொஞ்சம் பொங்கல் சாதம், பருப்பு பொங்கல். வேற ஒன்றும் தர மாட்டாங்க. காலஞ்சி தந்துடுவாங்க. ஆமாம், அதே அர்ச்சனை. எவ்வளோ டோக்கன்? 400 ரூபாயா. இப்போ 2 வருஷமாகவே 400 ரூபா தானே. வள்ளிக்கு நம்ம எத்தனை வருஷமாக எடுக்கிறீங்க பால்குடம்? நாங்கள் இந்த ஊருக்கு வந்ததுலேருந்தே பால்குடம் மாற்றி எடுக்கிறோம். எடுத்துறது ஃப்ரெண்ட்ஸ். பால்குடம் மட்டும் மந்தையம்மனுக்கு எங்கள் ஊருக்கு சாமிக்கு எடுத்துறது. பால்குடம் எடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட்டு? பால்குடம் எடுக்கிறது நல்லது. சாமிக்கு முத பண்ணும்போது நம்ம போய் அதில் கலந்துக்கிறது நல்லது இல்லையா? அது நல்லது.
நம்ம கையால் கொண்டு போய் பால் ஊற்றுறோம்னா அது விசேஷம். அது விசேஷம் இல்லையா? அதுக்கு விரதமெல்லாம் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நாள் இல்லை 1 வாரம் விரதம் இருக்கணும். முட்டை சாப்பிடக்கூடாது, மட்டன் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சாப்பிடாம தான் விரதம் இருக்கணும். செருப்பு போடக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, இதெல்லாம் விரதமாக இருக்கணும். செருப்பு போடக்கூடாதுங்கிறது அவங்க பால் குடத்தை தூக்கிட்டு நடந்து சீக்கிரம் வரணுங்கிறதுக்கு அது ஒரு ட்ரைனிங் மாதிரி ஆயிரும்ல. கல்லு குத்தி நார்மல் நாளில் கல்லு குத்தி இருந்துச்சுன்னா நம்ம நடக்கிறோம்னா அதே மாதிரி பால் குடத்தை அன்னைக்கு கல்லுகளெல்லாம் குத்தும். அதுவும் வாசம் நடந்து வரலாம். அதுக்காக எக்ஸ்பீரியன்ஸுக்காக அது அப்போவெல்லாம் 15 நாள் 1 மாதம் விரதம் இருப்போம். இப்போ வர வர எல்லாமே 5 நாள் 10 நாள் இதுதான். இப்போதான் சொல்றீங்களே பொங்கல் கொஞ்சோண்டு வச்சுட்டு புழுங்கல் சாதம் வைக்கிறாரு. இப்போ எல்லாம் நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டாங்க எல்லாத்தையும். ஆமாம், வாழ்கிற வாழ்க்கையில எதுக்கு கஷ்டப்பட்டுக்கணும்? கல்ச்சர்ஸ் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டாரு. மற்ற நாள்லாம் புழுங்கல் சேர்ந்து சாப்பிட்டு பழக்கம். ஆமாம், அன்னைக்கு மட்டும் ஏன் ஃபுல் டே எதுக்கு இதை சாப்பிடணும்? பேசாம கொஞ்சோண்டா வச்சுட்டு சாப்பிட்டு ஒரு நாள் பச்சரிசி சாப்பிட்டா என்ன ஒன்றும் இல்லை. இருந்தாலும் எதுக்கு மாற்றிக்கணுங்கிற மாற்றிக்கணும். வழிக்கு நம்ம மதியம் என்னென்ன நாடகம் பார்ப்பீங்க? மதியம் என்னென்ன நாடகமா? எனக்கு இந்த நாடகம் ரொம்ப பிடிக்கும். அது என்ன, செல்வி. அது என்ன அந்த நாடகம் பேர்? செல்வின்னு ஒரு கேரக்டர் வரும்ல, செல்வி. அந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிகப்பா நல்லா இருக்கும். அது என்னமோ இல்லை, நாடகம் பேர் தெரியலையா? நாடகம் பேர் தெரியல. செவ்வந்தியா? செவ்வந்தி இல்லை, 1:30 மணிக்கு போடுவாங்கல்ல. நான் கூட சொல்லுவேன்ல எப்பவும் பார்ப்பேன் 1:30 மணிக்கு போடுவாங்க அந்த நாடகம். அது ரொம்ப பிடிக்கும். வழிக்கு நம்ம அதை நாளைக்கு பார்த்துவீங்க. ஆமாம், அதில் அவள் எவ்வளோ வில்லத்தனம் பண்ணுறான். அந்த ஹோட்டல் வச்சுப்பாளே. ஆமாம், ஹோட்டல் வச்சுருக்காங்க. ஹோட்டல் வச்சிருக்க ஒரு பொண்டாட்டி தான் வில்லத்தனம். ஆமாம், வில்லத்தனம் பண்ணுறது. ஆமாம், ஹோட்டல். அவன் தம்பி தான் அதில் உழைப்பேன். ஆமாம், தம்பி தான். தம்பிக்கே விஷத்தை வச்சு கொடுத்துட்டான். எலி விஷத்தை எலிக்கு வைக்கிறோம்னு சொல்லி அதை அவன் சாப்பிட்டேன். எலி விஷம்லாம் உடனே க்யூர் பண்ண முடியாது. ஆமாம், அதுவே ரொம்ப எஃபெக்ட் ஆயிரும் போல். கரையா மருந்து எறும்பு மருந்தும் சாப்பிட்டோம்னா டாக்டர்களே பயப்படுறாங்க. காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டமாயிரும். இமீடியட்டாக போய் ரத்தத்தில். அதனால தான் எலி பேஸ்ட்டு யாருக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதில் மெடிக்கல் எல்லாம் முன்னாடிலாம் எலி பேஸ்ட் கிடச்சிச்சு. இப்போ எலி பேஸ்ட் யாருக்குமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எலிக்கு இப்போ பேஸ்ட் வச்சு கொள்ள முடியாது, வேற ஏதாவது பண்ணி கொள்ளணும். தடை பண்ணிட்டாளா? ஆமாம், தடை பண்ணிட்டா. அவருக்கு எந்த மெடிக்கல்லையுமே கொடுக்க மாட்டேங்கிறார். அந்த காலத்துல எலிக்கு இந்த கட்டையில தேங்காய் கட்டையில வச்சு வைப்பாங்க. ஆமாம், தேங்காய் வச்சு. ஆனா அந்த கட்டையை கையை நச்சுக்கிட்டோம்னா போச்சு. நம்ம வைக்கிறவங்க அப்படியே விழுந்துச்சுன்னா நல்ல உசுருவா போயிடும். அப்படி விழுக்கும், நல்லா நஞ்சு போயிடும். கனமா இருக்கும் கட்டை. ஆமாம், கம்பி தான் அப்படி தூக்கி வைக்கிறது. அதை இழுத்து கியர் ராடு மாதிரி பின்னாடி இழுத்து வைக்கணும். அது திங்கிமா, இது பொட்டுன்னு விழுகுமா. ஆமாம், அப்படி செட் பண்ணியிருப்பாங்கல்ல. ஆமாம், நல்லா இருக்கும். ஆனால் அப்படி நம்ம பார்த்துருக்கோம்ல மம்மி, அதை கொள்ளையில் இது எலி ஒரு எலி கூமுட்டை எலியெல்லாம் அதுக்குள்ளே மாட்டிக்கும். ஆமாம், காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அதுக்குள்ளே செத்து கிடக்குங்க. கண்ணு மொழி 2 உருட்டுக்கிட்டு கிடக்கும். அது அதுக்குன்னு அப்போதைக்கு எப்போ கண்டுபிடிச்சிக்க. இப்போ எலியை கண்டுபிடிக்க வேறு எதுவும் புதுசாக எதுவும் வந்திருக்கா மம்மி? தெரியல. எலி மருந்து தான் ஈஸியாக இருந்துச்சு. தேங்காய் எங்காயில் வச்சோம்னா அது தின்னுட்டு அது வெளியே போய் செத்துரும். எலி மருந்துன்னா எலி பேஸ்ட்டு. இப்போ அதுக்கும் வழி இல்லாமல் பண்ணிவிட்டாங்க. ஏன் எலி யார் வீட்டுக்கும் வராதுன்னு நினச்சிட்டாங்களோ? இல்லை, அதே மனுஷன் வாங்கி தின்னுட்டு சாகுறாங்களே. ஏன் மனுஷனுக்கு வேறு எதுவும் திங்கிறதுக்கு ஆப்ஷன்? அதே ஈஸியாக இருக்குன்ட்டு அவங்க இனிக்கும், அவங்களும் அதை தின்னுட்டு சாகலாம்னு. இம்மிடியேட்டாக ரத்தத்தில் கலந்துரும், உயிர் போயிடும் அப்படின்ட்டு. வழி நம்ம நைட்டு டின்னர் தோசை மாவு எடுத்து வெளியே வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து தோசை ஊற்றணும். இந்த தேங்காய் கொஞ்சம் இதுன்னு தேங்காய் வெங்காயம்
இதெல்லாம் போட்டு சட்னி அரைக்கணும். நைட்டுக்கு அரைக்க போகிறீங்களா? ஆமாம், நைட்டுக்கு அரைக்கணும். இல்லைன்னா மூடை பொறுத்து அரைச்சாலும் அரைப்பேன், நீ எதுவும் ஹெல்ப் பண்ணா அரைப்பேன், இல்லைன்னா இல்லை. நீ ஹெல்ப் பண்ணுற மூடு இருக்கா இல்லையா? வலிக்கு நம்ம உங்கள் வீட்டில் என்ன பக்கத்தில் இத்தனை சேர் பிடிச்சிருக்கீங்க அங்கிட்டலாம் உங்களுக்கு பின்னாடி? அது வாட்டுக்கு இஷ்டத்துக்கு கிடக்கு. கூட்டி எழுதிட்டு அப்படியே நைட்டு நெட்டி போட்டிருக்கேன். கூட்டி இல்லைன்னா போட்டுக்கோலாம், அப்போ நைட்டு நெட்டி போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு சேரில் உட்கார்றது சௌரியமாக இருக்க? இதில் கீழே உட்கார்றது சௌரியமா இல்லை, ஆனால் நறுக்கிறதுக்கு என்னால் கத்தியை பிடிச்சி நறுக்க முடியாது, அதனால கீழே உட்காந்து நறுக்கிறேன். இதுதான் ஈஸியாக இருக்குது, கொஞ்ச நேரத்துக்கு நறுக்கலாம். அது அப்படி நறுக்குனா கஷ்டமாக இருக்கும், அதனால. ஆனால் போர் இடத்துல முத்துமின வீட்டிலலாம் நின்றுக்கிட்டு தானே நின்றுக்கிட்டு நறுக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஏன் அவள்கிட்டையும் அருகாமனை இருக்கு. அருகாமனைங்கிறது ஓல்ட் ஆயிடுச்சு. ஆமாம், ஓல்ட் ஆயிடுச்சு. ஓல்ட் இஸ் கோல்டு. கத்தி தான் இப்போ பெஸ்ட்டு. ஆமாம், வெள்ளைப்பூண்டு உரிச்சிட்டாங்க. வெள்ளைப்பூண்டு உரிச்சாச்சு, வெங்காயம் உரிச்சாச்சு. நறுக்க வேண்டியது குட்டி குட்டியாக நறுக்குனா. தக்காளி இப்போ வர்றது என்னமோ மையவே மாட்டேங்குது. மற்றவங்களாம் யாரும் அந்த மாதிரி சொல்லலையா உங்களோட? தெரியல, யாருமே சொல்லலை. நமக்கு தான் எல்லாமே ஈஸியாக பிடிவிடும், நம்ம மூளை தான் ஈஸியாக பிடிவிடும். எங்கே தப்பு நடந்தாலும் டக்குன்னு கண்டுபிடிக்கிறது நம்ம மூளை தான். மற்றவங்கெல்லாம் சகிச்சுக்கிட்டு போயிடுறாரு. அப்போ சிஐடி ஆஃபீஸர் ஆகிருக்கலாம்ல? அப்படி ஆயிருக்கலாம். மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாமல்ல, இதுவும் கடந்து போங்கிற இதில் போயிடுறாங்க. அதெல்லாம் அப்படி நம்ம அதெல்லாம் வலியுறுத்தி கஷ்டம்னு நினச்சி சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம். நம்மளுக்கு ரொம்ப குட்டியாக இருந்தாலுமே அது கஷ்டமாக தெரியுது இல்லையா? எது இப்போ சத்த நேரம் வேர்த்தா கூட, ஆமாம், சின்ன விஷயம் கூட நமக்கு பெரிய கஷ்டமாக தெரியுது நமக்கு. எனக்கு பரவாயில்ல, உனக்கெல்லாம் இப்போ கஷ்டம் பட வேண்டிய வயசு. சின்ன கஷ்டத்துக்கு கூட டென்ஷன் ஆகுறியே நீயே முத்துமினாவெல்லாம். எவ்வளோ கஷ்டங்கள் பட வேண்டிய வயசு நீங்களாம். நாங்களாம் அதெல்லாம் கடக்கும்போது பொறுமையாக தானே கடந்து வந்தோம். எனக்கு இப்போ ஏஜ் ஆயிடுச்சு, எல்லாம் தாண்டியாச்சு. நான் டென்ஷன் ஆகுறேன்னா, நானும் டென்ஷன் ஆகுறதில்ல, நீங்கள் பண்ணுறதை பார்த்து தான் எனக்கு வெக்ஸ் ஆகுறது. அதனால நம்ம பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும் எதாக இருந்தாலும். என்னவே இருந்தாலும் பொறுமையாக. ஆமாம், எதாக இருந்தாலும் நம்ம பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். உணர்ச்சி வசப்பட்டோ ஆடியோ எதுவும் பிரயோஜனம் இல்லை. நம்மளால எதுவும் மாற்ற முடியாது. யோசிச்சு செய்யணும். விழுகு முன்னாடி யோசிக்கணும். எதுலையும் எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், எடுத்ததுக்கு அப்புறம் யோசிக்க கூடாது. வலிக்கு நம்ம முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கீங்களா? ஆமாம், நான்லாம் ஒரு வாட்டி 10 வாட்டி. இன்னைக்கு நீ திட்டுனாக்க நான் என்ன நினைப்பேன் தெரியுமா? நான் திட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது, ஆனால் நீங்களும் அப்படித்தான் பண்ணுறீங்க. நாளைக்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் வரையிலுமே அவ வேலையை கட்டிட்டா நம்ம என்ன பண்ணுறதுன்னு நான் நினைப்பேன். என்ன, நாம இன்னைக்கு படுத்திட்டோம்னா நாளைக்கு அந்த சமயம் வரையில அவங்க நம்மளை படுத்திட்டாங்கன்னா நம்ம காரியம் நின்று போயிடுமே அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் நீங்களாம் அப்படி இல்லை, நீ சொன்ன நான் உடனே சொல்லிடுறேன் அப்படின்னு யோசிக்க மாட்டேங்க. நானும் தாரணேஷெல்லாம் அந்த மாதிரி யோசிப்போம், தனுசு ராசியெல்லாம். அவங்களும் அப்படித்தான், உடனே ரியாக்ஷன் பண்ணிட மாட்டோம். நீங்களாம் ரியாக்ஷன் உடனே கொடுத்துட்றீங்க. அதான் பல பிரச்சனைகளுக்கு காரணம் வருவார். மனசுக்குள்ளே வச்சுக்கணும், எங்கேயும் போகுது நம்ம மனசு விட்டு. நான் ஒன்றுமே தெரியாது, நல்ல பிள்ளை மாதிரி தான் இருப்பேன். ஒன்றுமே தெரியாது, எனக்கு கோபம் கூட வராது அவ்வளோ தூரம். ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே தெரியாது, நல்ல பிள்ளை மாதிரி தான் இருப்பேன். ஆனால் எல்லாம் மனசுக்குள்ளே வச்சுருப்பேன். சமயம் வரையில் காட்ட வேண்டியது நம்மளை. அது வரைக்கும் பொறுமையாக தான் இருக்கணும். எடுத்தவங்க ஒருத்தவங்க பேசி இதுன்னுட்டோம்னா ஒருவேளை நம்ம காரியம் கெட்டு போச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால என்னை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சமத்துவத்தில் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. சமத்தில் என்ன
எங்கள் சொந்தக்கார எல்லாருமே சொல்லுவாங்க, நான் என்னை மண்ணு மக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ம். ஆனால் விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, அதை செயல்படுத்தலை. செயல்படுத்தி தானே வந்திருக்கேன் இந்த அளவு. எனக்கு யார் ஹெல்ப் பண்ணா? ஆனால் ஒரு சிலர் இந்த வாய் பேசுகிறவங்கள தான் கெட்டிக்காரன்னு நினைக்கிறாங்க. ஓகே, அப்படி நினைக்கிறாங்க. ஆனால் வாய் பேசுறது சமயத்தில் மாட்டிக்கிட்டுருவோம். ம். இந்த நானுமே ஒரு சில ஒரு 3 வாட்டி 4 வாட்டி பொறுமையா கேட்டுக்குவேன். 4வது வாட்டி நானும் மனுஷி தானே, எனக்கும் கோவம் எகிரிட்டு வந்துடும். அந்த மாதிரி டைப் தான் நானுமே. ஆனா ஒரு சிலர் ஒரு வாட்டிலே சுள்ளு சுள்ளுன்னு பேசிடுவாங்க. நீ சொன்னேன்னு வச்சுக்க, ஒரு வாட்டிலே சுள்ளு சுள்ளுன்னு பேசிடுவாங்க. வார்த்தை ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும் சொல்கிறாங்களே. ஆமாம். அப்படின்னா என்ன? அதே சுருக்குன்னு சொல்லிட்டோம்னா பின்னாடி என்னைக்காவது அந்த விஷயம் சொல்லலாம் மாட்டேங்கிட்டோம். ஆனால் நான் பிள்ளை விஷயத்தில் அந்த அளவுக்கு பழி வாங்குறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளை விஷயத்தில் பழி வாங்கணும்னு நினச்சா நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. அடுத்தவங்கள்ட்ட நம்ம போட்டு வாங்கலாம், அது வேறு விஷயம். பெத்த பிள்ளைகள்கிட்ட ஒரு சிலர் அப்படிதான் கட்டுறாங்க. எங்கள் அம்மாவெல்லாம் இப்போ பெத்த பிள்ளைகள்கிட்ட நீ சொல்லிட்டேன், நான் சொல்லிட்டேன், நீ தரல, நான் தரல, நான் நாளைக்கு அந்த புள்ள மனசு கஷ்டப்படுவேன், அதெல்லாம் நினைக்கிறது இல்லை. போட்டி தான் போடுவாங்க. அப்படி எதுவும் காலம் ஓடிச்சு எங்கள் காலம். ஆயா சொல்லுவான்னு சொல்லுவீல்ல முத்திமினாட்ட. ஆமாம். வள்ளிக்கண்ணு இந்த வாரம் உன் மகன் என்னை மறைக்கிறா, இது பண்ணுறான்னு சொல்லுவா. பாரு, டிவி பார்க்க விட மாட்டேங்கிறாம்பாங்க. சின்ன பிள்ளைங்க நம்மளா இருந்தா சின்ன பிள்ளைட்டு தாரணி விட மாட்டேங்கிறேன். இல்லை இல்லை, இப்போ இவங்க அம்மா எல்லாம் அப்படித்தான் போட்டி போடுவாங்க. அப்படியும் இருக்காது. அந்த மனப்பக்குவம் இல்லாதவங்க அந்த மாதிரிலாம் இருக்காது. அவங்களே சின்ன பிள்ளைன்னு நினச்சிக்குவாங்களோ? ஆமாம், அப்படின்னு நினைச்சுக்குவாங்களா என்னன்னு தெரியல. நம்மளாம் பக்கம் தான், நம்ம பெரிய எருமாடா இருக்க, நம்ம போய் சின்ன பிள்ளைகளோட போய் சண்டை போடலாமே அப்படின்னு நினைக்கிறோம்ல. ஆனால் அவங்களுக்கெல்லாம் அப்படி தோண மாட்டேது. முத்துமனாவே கிட்டத்தட்ட அப்படித்தான். அவளை யோசிக்க மாட்டா, நீ பண்ணிட்ட நான் பண்றேன் அப்படின்னு திருப்பி தான் பண்ணுவாள் ஒழிய, அவங்க எந்த கட்டத்துல எந்த சூழ்நிலையில அந்த முடிவெடுத்தாங்கலாம் யோசிக்கவே மாட்டா. அவளுமே அதே நாய டைப் தான் அவ. விட்டு கொடுத்து போனவங்க என்னைக்கும் கெட்டு போனது கிடையாது. புரியுதா? இது என்ன பழமொழியா? ஆமா, விட்டு கொடுத்து போனவங்க என்னைக்கும் கெட்டு போனது கிடையாது. உதாரணத்துக்கு என் வாழ்க்கை தான். விட்டு கொடுத்து போனனால தான் இப்போ இருக்கோம். விட்டு கொடுத்து போனனால தான் நான் இந்த அளவு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு அமைஞ்சது எதுவுமே சரியா அமையலை ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் நானும் வாழ்க்கையில் ஒரு ஆளாக இருக்கேன்னா நான் பொறுமையாக ஹேண்டில் பண்ணனால தான். வள்ளிக்கு நம்மளோட பிறந்தது எத்தனை பேர்? பிறந்தது 5-6 பேர். எத்தனை அண்ணே? அக்காவெல்லாம் பயங்கர கோவக்காரியே, பொல்லாதவங்க, எடுத்தவங்க ஒருத்தவங்க பேசுவாளுங்க. நம்மள்கிட்டே வந்து சாப்பிட்டு போயிட்டு நீ என்ன செஞ்சேன்னு கேட்பாளுங்க அடுத்த நிமிஷமே. அப்படியாப்பட்ட உறவுகள். எத்தனை அண்ணே எத்தனை அக்கா மம்மி உனக்கு? 3 அண்ணே 2 அக்கா, நான் 1. 6 பேர். ஆனால் நான் தான் லாஸ்ட்டு. ஆனால் வாழ்க்கையில் கடைசி புள்ள வந்து ரொம்ப கஷ்டப்படுங்கிறது அது நான் உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் வந்து நம்ம கடைசி பிள்ளையா பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது நிறைய பேர் வீட்டில் நான் பார்த்துட்டேன். உதாரணத்துக்கு நான் என்ன இன்னும் நிறைய பேர் வீட்டில் பார்த்துட்டேன். கடைசி பிள்ளைக்கு சோதனை நிறைய இருக்கு. நம்ம வீட்டில் நான் ஆமாம், நீ ஒரு சோதனைக்கு உட்காந்து அழுதேன். ஆமாம், வயசில் கல்யாணம் பண்ணுறது சிரமமாக இருக்குது. ஆனால் ஒரு சிலர் இந்த பக்கத்து வீட்டில் அவங்கெல்லாம் சின்ன பிள்ளை இது போட்டுக்கிற வீட்டில் சோமைய வீட்டில் அவங்க வீட்டில் அவன் சரவணனுக்கு காலை ஒடிஞ்சு வச்சு பாரு. அவன் எப்படி இருக்க வேண்டிய ஆள், வெளியே சோபிக்கவே இல்லை பாரு, எங்கேயுமே வரல பாரு. அவன் கால் ஒடிஞ்சு போய் முட்டு மாத்து ஆப்ரேஷன் பண்ணி நடக்க முடியாம தானே இருக்கேன். அவன் லாஸ்ட் அவங்க வீட்டுக்கு 3வது பையன். மற்றவங்க 2 பேரும் குளிக்கிறாங்க. என்னத்த குளிக்கிறாங்க? ஆள் இத்த தண்ணி இருந்துக்கிட்டு என்னத்த அவங்க வெளியே அவங்க அழிச்சு. அவன் டாக்டர் மருமக கூட்டு மகன் டாக்டர் மருமக ஊட்டிட்டேன். ஏன் உடம்பு இத்த தண்டியாக வச்சுக்கிட்டு என்னத்த வேலை பார்க்க முடியும்? ஒரு நிம்மதியாக மூச்சு காற்று கூட விட முடியாது. யார் உடம்பு இத்த தண்டி வச்சுருக்காரு? அவிதான் கொஞ்சம்
அவனும் நல்லா தான் இருப்பேன், ஆக்டிவாக தான் இருப்பேன். அதெல்லாம் ஆக்டிவாக தான் இருக்கேன். ஆனால் சரவணே ஒன்றுமே இல்லை, ஆள் ஒல்லியாக இருந்துக்கிட்டு அவனுக்கு பிறந்ததும் 2 பொம்பளை பிள்ளை. பொண்டாட்டியும் சுமாராக இருப்பார், ரொம்ப சுமாராக இருப்பார். கடைசி லாஸ்ட்டாக பிறந்து கால் ஒடிஞ்சு போச்சு. சோதனை மேலே சோதனையாக போச்சு. யாரும் வருத்தப்படலை, அவங்க யாருமே. அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆமாம், லைஃப்பில் வருத்தப்பட்டு மட்டும் பெத்த பிள்ளைக்காகலாம் யாரும் வருத்தப்பட்டு அழுதுகிட்டுலாம் உட்காந்துருக்கல. நாய் துரத்தி நாய் கடிச்சதுக்காக இந்த மாரி கால் ஒடிஞ்சு போனது அந்த பையனுக்கு. அது மாதிரி லாஸ்ட்டாக பிறந்த பிள்ளைய நிறைய சோதனைகளை, ஏதோ ஒரு விதத்தில் சோதனைகளை அனுபவிக்குதுக்கு போய் நான் பார்த்த வரைக்கும். அது ஒரு ராசி இருக்கு. ஃபஸ்ட்டு பிள்ளைகளும் பரவாயில்ல, இல்லைன்னா மிடில் பிறக்கணும். அது மாதிரி வீட்டில் பிறந்த பிள்ளைய மூத்த பிள்ளை நல்லா இருந்தால் 2வது பிள்ளையும் ஓரளவு நல்லா இருக்கும். எப்படியோ அடிச்சு பிடிச்சி வந்துடலாம் கொஞ்சம் முயற்சி பண்ணா. அதுக்கு தான் மூத்த பிள்ளை நல்லா இருக்கணும். அதுவும் ஒரு ராசி. ஆமாம், அதுவும் ஒரு ராசி. அது மாதிரி அம்மா நல்ல அம்மாவாக இருக்க ஆம்பளைகளுக்கு பொண்டாட்டி நல்ல பொண்டாட்டியே கிடைக்கும். அதுவும் ஒரு ராசி. நான் சொல்றது வேணா பாருங்க, அதுவும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒய்ஃபு நல்ல ஒய்ஃபு அம்மா மாரியே கிடைக்கும். அம்மா ஆகாவரியா ஒன்றுமே பண்ணாமல் ஆகாவரியா இருக்க ஆம்பளைகளுக்கு ஒய்ஃபும் பாடாவரியாக தான் கிடைக்கும். அதெல்லாம் எழுதி வைக்கப்பட்ட விதி, மாற்றவே முடியாது, மாற்றவே முடியாத விஷயங்கள் அதெல்லாம். அம்மா குடும்ப பொறுப்பாக உள்ள அம்மாக்கள் இருக்க வீட்டில் மருமகளும் குடும்ப பொறுப்பாக இருக்கிற மாதிரி தான் கிடைக்கும். நல்லா வேலை செஞ்சு நல்லா குடும்பத்தை கொண்டாடுற மாதிரி. இதே அம்மா நமக்கு என்ன, அவன் தானே சம்பாதிக்கிறேன், கடையில் வாங்கிட்டு வாடா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அம்மாக்களுக்கு ஜாலியாக ஊர் சுற்றுவோம், வா கார் எடுத்துக்கிட்டு வா ஊர் சுற்றுவோம் அப்படின்னு சொல்கிற அம்மாக்களுக்கு அதே மாதிரி ஒய்ஃபு தான் கிடைக்கும். நிறைய அம்மாக்கள் மட்டும் சரியாகலாம் இல்லை, நிறைய அம்மாக்களும் தப்பாக தான் இருக்காது. அம்மாக்கள்னா நம்ம எல்லாரையும் சரின்னு சொல்ல முடியாது. என்ன 10 மாதம் வந்து பெற்றுக்கிட்டாங்களேங்கிற அந்த அம்மாங்கிற ஒரு வார்த்தைக்காக மதிப்புத்தேன். எல்லாருமே என்னை கேட்டால் அவங்க வழியில் படிக்கிற பிள்ளைய அது படிக்கிறது அதை கரெக்டாக படிக்கணும். என்ன அவங்க வேலையை அவங்க கரெக்டாக பார்த்துட்டா வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காது. அதுக்கு மேலே பிரச்சனை வருதுன்னா அது கடவுளோட இதாக தான் இருக்கணும். என்ன நம்ம கரெக்டாக நம்ம வேலையை பார்த்தோம்னா படிக்கிற பிள்ளைய பார்க்கணும், வேலை பார்க்குறவங்க வேலை பார்க்குறத பார்க்கணும், வீட்டு பொறுப்பாக பார்க்குறவங்க வீட்டை பொறுப்பாக பார்க்கணும். என்ன அவங்க இதாக டியூட்டியை கரெக்டாக பார்த்தா பிரச்சனைக்கு இடமே இருக்காது, ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம் ஃபேமிலி. ஆம்பளையே சம்பாதிக்கிறத ஒழுங்காக சம்பாதிக்கணும், பொம்பளைய வீட்டில் பண்ணுறது செய்கிறது கரெக்டாக பண்ணணும். அதில் தவறுதல் வரையில் தான் வீட்டுக்குள்ளே பிரச்சனை வருது. கத்திரிக்காய் நறுக்கணுமா? நறுக்கணும். அது இன்றைக்கே நறுக்கக்கூடாது, அது நாளைக்கு தான் நறுக்கணும். நம்மளோட செடியில் என்ன 2 கத்திரிக்காய் இருக்கு. அது தேங்காய் திருக்கணும். இப்போ கொத்தவரங்காய் மசாலா, அதுக்கு வெங்காயம் தக்காளி, கத்திரிக்காய் புளிக்குழம்புக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு நறுக்கியாச்சு. கம்ப்ளீட்டட். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தோசை ஊற்றுறேன். நைட்டுக்கு டின்னர். சட்னி அரைச்சிட்டேன். சட்னி எந்த அரைச்சிருக்கேன் பாருங்க. தேங்காய் சட்னியா மம்மி? தேங்காய், வெங்காயம், புளி கொஞ்சம், பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு. கெட்டி துவையல் ரொம்ப நாள் ஆச்சு அரைச்சி, அதனால அரைச்சி. காலையில் தேங்காய் துவையல் அரைக்கிறீங்க, அது வேற மாதிரி இருக்கு. அது தேங்காய் சட்னி, இது வந்து தேங்காய் துவையல். அது தேங்காய் சட்னி. துவையலுக்கும் சட்னிக்கு என்ன மம்மி டிஃப்ரென்ஸ்? அதில் வந்து பொட்டுக்கடலை போடுவோம், இதில் வந்து பொட்டுக்கடலை போட மாட்டோம். வெங்காயம் அதில் புளி போட மாட்டோம், இதில் புளி போடுவோம். ஓ, புளி போடுறதுனால தான் இந்த கலரில். ஆமாம், ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்குண்ணே. ஆமாம், இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்.
அப்புறம் இந்த வதக்கு சட்டிலாம் சொல்லுவாங்களே, ஆமாம், வதக்கு சட்டி. அது நம்ம ரொம்ப அரைக்க மாட்டோம், வதக்கு சட்டி. அது எப்படி எல்லாத்தையும் வதக்கணுமா? ஆமாம், எல்லாத்தையும் வதக்கிட்டு அரைப்பாரு. அடிக்கணும். இப்போ கல் எடுத்து வருது தோசைக்கல்ல. காலையில் அதானே தோசை ஊற்றினல்ல. என்ன வாங்கணும் போய் மறந்துட்டேன்டா. என்ன சுத்தமாக இல்லை. சமைக்கிறதுக்கு மட்டும்தான். நாளான்னைக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சமைக்க வேண்டியதான். நாளான்னைக்கு லீவு தான், மே 1 மம்மி. மே 1 ஹாலிடே. ஓ, உழைப்பாளர் தினம். ஒரு தட்டு எடுக்கிறேன் சாப்பிடுறது. எண்ணெயெல்லாம் 1 மாதத்துக்கு தான் வருது. 1 லிட்டர் வாங்குவீங்களா? ஆமாம், இந்த எண்ணெய் 1 லிட்டர் வாங்குகிறோம். அது 1/2 லிட்டர். 1.5 லிட்டரு மொத்தம் 1.5 லிட்டர். நல்லெண்ணெய் 1 லிட்டரு. அது சாமிக்கு விளக்கு ஏற்றுறது. சுத்தமான செக்கெண்ணெய். செக்கு மிஷின் ஏதோ இருக்குன்னு சொன்னீங்க, அது அப்புறம் பார்க்கலையா? மிஷின் இருக்கு, அதெல்லாம் 4700 ரூபா 5000 சொன்னேன். ரெண்டாவது அதெல்லாம் நம்ம போட்டு அரைக்க உள்ள வேலையே பார்க்க முடியல. எண்ணெய் வாங்குறத விட்டு அதுவும் அரைச்சிக்கிட்டு உட்காந்துருக்க முடியும். ஆனால் கையில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். அரைக்கிறது கஷ்டம் தான். எந்த வேலையும் நம்ம செய்கிறதுனா கஷ்டமா தானே. என்ன ஆமாம் சொல்கிறோம், எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டா நல்லதுன்னு. அதுக்கும் செய்கிறதுக்கு ஆள் வேணும்ல வீட்லையும். ஆனால் யோசிக்காம தான் நம்ம சொல்கிறோம். இன்னும் சாப்பாடே கடையில் வாங்கி சாப்பிட்றவங்க எத்தனை பேர் இருக்கு. என்ன அது கூட பண்ண முடியாம. அப்ப எண்ணெயெல்லாம் நம்ம வெளியில வாங்கிட்டா என்ன தப்பு? அதெல்லாம் கூட அரைக்கணும்னா நிறைய பேர் இருந்தா செய்யலாம். வீட்டுல மெம்பர்ஸ் கூட இருந்துச்சுன்னு ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தோம்னா வேலை பார்க்கலாம். ஒரு ஆளா 2 ஆளா இருக்கிறவங்களாம் அதெல்லாம் செய்ய முடியாது, சாத்தியம் இல்லை. உள்ள வேலையை பார்த்து வடிச்சுங்கிறதே பெரிய பாடாது. இதில் மேற்கொண்ட வேலை செய்ய முடியும். ஆமாம், அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. இப்போ ஆனால் வாஷிங் மிஷின்லாம் இப்போ இருக்குன்னா அதில் துணி போட்டால் அதுவே துவைச்சி கொடுத்துருது. ஆமாம், அது போட்டு கொடுத்துருது. நம்ம உட்காந்து மாங்கன்னு துவைக்க வேண்டாம். ஆமாம், ஆனால் இது வந்து கடையிலே வாங்கிக்கலாம். ஆமாம், அது நம்ம ஆட்டி தான் பண்ணணும்னு அவசியம். அதுக்கு வேறு ஆப்ஷன் இருக்குது. ஆமாம், அவங்கள்ட்ட உள்ளது சுத்தமாக இருக்கும். எப்படி அப்படி உள்ளது சாப்பிட்டா மட்டும் நம்ம 100 வயசு வாழ போகிறோமா? என்ன என்ன நீ நினைக்கிற? ஆமாம், எல்லாம் 80 70. ஆமாம், அதுக்கு மேலே நம்ம என்ன உயிர் வாழ போகிறோமா? அதுக்கு வேலை யாராவது ஒரு ஆள் 100ல் ஒரு ஆள் 1 2 கஞ்சியை குடிக்காதவங்க தான் ஒரு வேளை அப்படிலாம் வாழ்றாரு. 90 100 வயசு தான். ராயபுரத்தில் சுப்பிரமணிய செட்டியார் இருந்தார். ஆமாம், SM. அவர் எவ்வளோ? 106 107. 100 தொட்டுட்டு போயிட்டார். அதுக்கு மேல இருந்து பிரயோஜனம் இல்லை. என்ன இருந்தாலும் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி இருக்கிற அடுத்தவங்களுக்கு பாரமா இருக்கணும். 100 வயசு தாண்டறதுக்கு ரொம்ப ரேர் தானே மம்மி? ஆமாம், ஒவ்வொரு பாட்டியெல்லாம் இந்த இதில் போடுறாங்க 120 வயசுலாம் இருந்துருக்காங்க கிராமத்துல தான். ஆனால் வயசு தெரிஞ்சு சொல்லுவாங்களா தெரியாம சொல்லுவாங்களான்னு தெரியல. அது உண்மைதானா? தெரியல, ஆனால் தெரியல அது உண்மையா பொய்யான்னு தெரியல. அதுக்கெல்லாம் ஜாதகம் வயசெல்லாம் வச்சுருக்காதுங்க. சும்மா குத்து மதிப்பாக சொல்கிறதா என்னன்னு தெரியல. ஆனால் இவங்கெல்லாம் 106. இவங்கெல்லாம் ஜாதகம் வச்சுருப்பாங்க, கரெக்டாக தான் சொல்லுவாங்க. அவர் நல்ல வயசு ஆயிடுச்சு. ஆனால் ஃபுட்டு நல்ல ஃபுட்டு. ஆமாம், எந்த ரிஸ்க்கும் இல்லாத வாழ்க்கை. டென்ஷன் இல்லை, கவலை இல்லை, எதுவும் இல்லை. ரிஸ்க்கு டென்ஷன் இருக்கிறவங்களே ரொம்ப சிரமம் தான்.
ரொம்ப நாள் அதுதான் பாதி மனுஷ ஆயில் குறைக்குது. மனுஷன் ஆயில் குறைச்சிட்டாங்க. அது இல்லாமல் அவாய்ட் பண்ண முடியாது. அது இல்லாமன்னா நம்ம எந்த வித வழியும் எடுக்கக்கூடாது. அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு திட்டிட்டு அடுத்தவங்களுமே நம்ம இப்ப திட்டு வாங்குறவங்க டென்ஷன் ஆகுறாங்க. என்ன திட்டுறவங்களுக்கு டென்ஷன் இல்லை, அவங்க நல்லா இருக்காங்க. பொதுவா நான் பார்த்துட்டேன், சண்டை போடுறவங்க நல்லா இருக்காங்க. ஐயோ சண்டை போடுறாங்களேன்னு நினைச்சு யோசிக்கிறோம் பாரு, அவங்களுக்கு தான் உடம்பு முடியாம. சண்டை போடுறவங்க நம்ம அடுத்தவங்களை படுத்திட்டோம், அவங்க கரெக்டா இருப்பாங்க இனிமே நம்மள்கிட்ட அப்படிங்கிற ஒரு பாவனையோட போயிடுறாரு. சண்டை போடுறவங்களே நல்லா இருக்காங்க பாரு, நிறைய பேர் எடுத்ததுக்கெல்லாம் சண்டை போடுறவங்க நல்லா தான் இருக்காங்க. அப்ப காமா அவங்கள சமாதானம் அவங்க காமா மனசுக்குள்ள காமா இருந்துட்டு அடுத்தவங்களை சூடுபடுத்துறாரு. நம்ம ஐயோ நம்ம கரெக்டா தானே இருந்தோம், நம்மள்ட்ட இந்த மாதிரி பேசுறாங்களே, நம்ம தான் இதாகும், டென்ஷன் ஆகும். அப்படிதான் பாதி பேரோட வாழ்க்கை போகுது. இப்போ இவங்க அம்மாவெல்லாம் அது கூலிங்கா இருந்துட்டு அவங்களே சூடு கொடுத்தோம். அதனால அது பிபி இல்லை, சுகர் இல்லை, எதுவும் இல்லை. எதா இருந்தாலும் பொறுப்பு அவங்க, எனக்கு தெரியாது பங்காளி கிட்டாலும். நான் வீட்டுக்குள்ள இருந்து பண்றேன். ஆயில கூட்ட முடியாதுல்ல, ஆயில் வந்து நல்லா தானே இருக்கு, எந்த டென்ஷனும் இல்லை, பிபியும் இல்லை, எதுவும் இல்லை, நல்லா தானே இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? 77 வயசு ஆகுது. 77 வயசுக்கு நல்லா இருக்கிறதே பெருசு இல்லையா? அடிக்க நம்ம எத்தனை தோசை ஊற்றலான்றீங்க? ஆளுக்கு 5 10 தோசை போதும்ல? போதும். நீ இப்போ தான் சாதம் சாப்பிட்டேன். வலிக்கணும். எப்பவுமே அடுத்தவங்களுக்கு காயப்படுத்துறவங்க நல்லா இருப்பாங்க. நெய் தோசை ஊற்ற தெரியுமா? நெய் என்ன, இதுல நெய்யை தடவிட்டு ஊத்துனா முடிஞ்சு வச்சு. நெய் தோசை. மசாலா தோசை இந்த மசாலையை தயார் பண்ணிட்டு இந்த தோசை மேல வச்சு அப்படியும் இப்படியும் ஒரு திருப்பி விட்டா மசாலா தோசை. அது மசாலானா உருளைக்கிழங்கு தானே? உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு ஒரு இது மாதிரி கிரேவி மாதிரி பண்ணிட்டு அது தோசையில வச்சா மசாலா தோசை. ஆனால் கல்யாணக்கார வீட்டில் பண்ணுறது டேஸ்ட்டாக இருக்குது மம்மி. நம்ம பண்ணுறது கொஞ்சம் வேக மாட்டேங்குது. உள்ளே இருக்கிறதெல்லாம் வேக வச்சுட்டு தான் பண்ணணும். நம்ம வெறும் உருளைக்கிழங்குலாம் அப்படியே வைக்கக்கூடாது, வேக வச்சுட்டு தான் பண்ணணும். தோசையில் வேகிறது சும்மா கொஞ்சம் தான் வேகும். ஆமாம், தோசையில் வேகிறது சும்மா அது மேலே ஸ்டப் பண்ணுறது, ஸ்டப்பிங் தான். வலிக்கு நம்ம மே 1க்கு எங்கே போகலான்னு இருக்கீங்க? மே 1க்குலாம் எங்கேயும் போகிறதில்ல. இந்த டோக்கன் வாங்க போகணும், ராயவரம். அப்புறம் இங்கே போகிறது அன்னைக்கு ஒரு நாள் அதுக்கே தெரியாது. ஆமாம், காற்றே அசையவே இல்லை. உனக்கு காற்று வருதா? நைட்டில் தோசை ஊற்றுறதே பெரிய வேலையாக இருக்குது. நைட்டும் கஞ்சி குடிச்சிட்டு இருக்க வேண்டியதான். சோத்தை வடித்து தண்ணி ஊற்றி அதை சாப்பிட்டு இருக்க வேண்டியதான். அந்த காலத்துலலாம் அப்படி தான் சாப்பிடுவோம். நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கலாம். அதில் மோரை ஊற்றி வச்சுருந்தீங்க நீங்கள் அன்றைக்கி லாஸ்ட் டைம் சிஸ்டர் வீட்டுக்கு போகிற அன்றைக்கி. ஆமாம், அது மோர் ஆனால் வாசமாக இருந்துச்சு. ஆனால் எப்படி மோரை வந்து சென்டரில் குழி பறிச்சு ஊற்றுவீங்களா? இல்லை, ஒரு ஓரத்தில் தண்ணியோடு சேர்ந்து ஊற்றுனோம்னா அது இதாகிடும். ஆனால் சென்டரில் வந்து நினைச்சு எல்லா மோரும். அப்படியா? தெரியலையே. மோர் எல்லாமே சென்டர்லையும் சுற்றிலும் சாதமாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, பரவாயில்ல, வாசமாக இருந்துச்சு, குடிச்சிட்டேன். அப்புறம் அந்த சாதத்தை இவ்வளோ தூரம் ஏன் வேஸ்ட் பண்ணுவாங்க? அன்றைக்கி எதுவும் சாப்பாடு வாங்கிக்கலாம். ஆமாம், தொட்டுக்கிறது இருந்துச்சு அந்த தட்டை, அதை வச்சே தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டேன். சாதத்தை எதுக்கு வேஸ்ட் பண்ணுவாங்க? இந்த வெயிலுக்கு குளிர்ச்சியா குடிச்சாதே நல்லது. சூடு தண்ணி நல்லா வரும். ஆனா மம்மி இப்ப யாருமே தர்பூசணி பழம் வாங்குறது இல்ல மம்மி. ஆமா, அதனால கிலோ 10 ரூபா கொண்டாந்துட்டாங்க.
முன்னாடி 20 ரூபா 30 ரூபான்னாங்க, இப்போ கிலோ 10 ரூபாய்க்கு யாரும் வாங்கல. அதனால 10 ரூபாய்க்கு கொண்டாந்துட்டாங்க. வேணும், விவசாயிகள் பண்ற அக்கிரமம் இருக்கே அப்பா, இவங்களெல்லாம் நல்லவங்க என்ன சொல்லக்கூடாது. வலிக்கு நம்ம தர்பூசணி வாங்கலையா? 7 தோசையா இருக்கு. 7. வெயிலுக்கு வேற என்ன பழம் வாங்கி சாப்பிட்டீங்க? மாம்பழம் தான் வாங்கணும். அதுவும் தான் கல் வச்சு பழுக்க வைக்கிறாங்களா, என்ன பண்றது? 1 2 வாங்கி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு சீசன்ல. எதுவும் சாப்பிடாம 100 வருஷமா வாழ போறோம் கிடையாது. அது சீசன்ல அது சாப்பிட்டு போக வேண்டியதுதான். உங்க வீட்டுல மாமரம் காய் விட்டுருச்சா? மாமரம் காய் விடல, மாமரம் இருக்கு. கொஞ்சம் சின்ன மரம் தான் அது. இப்பதானே 2 வருஷம் தான் இருக்கும் வச்சு. எவ்வளவு வருஷம் ஆகும்? மாமரம்லாம் ஒரு 5 வருஷம் ஆகும் காய்க்கும். அப்படியா? அந்த காலத்து மரம். இப்ப உள்ளதெல்லாம் எப்படின்னு தெரியல. அதெல்லாம் காலத்துக்கு அப்படியே இருக்கும், அழியாதது. ரொம்ப வருஷமா இருக்கு. 2 வருஷத்துக்கு இருக்கும் மாமரம்லாம். அதுக்கெல்லாம் பாடுபடுறதெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கு. மாமரம், தென்னை மரம், மாமரம் அதெல்லாம் வச்சு கொஞ்ச நாள் தண்ணி ஊற்றி நம்ம பயிர் வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு அது தண்ணி ஊற்றாட்டி கூட முளைச்சிட்டு கிடக்கும். சரி மம்மி, இப்போ நம்ம என்ன மிஞ்சி போனால் ஆளுக்கு ஒரு 5 சாப்பிடுவான். அதுக்கு மேலே உள்ளது ஒன்று குத்தகைக்கு விடணும், இல்லைன்னா வேஸ்ட் அதனை கீழே கொட்டோம். அந்தந்த சீசனில் குத்தகைக்கு தான் விடணும். நிறைய காய்ச்சா குத்தகைக்கு எடுத்துக்குவாங்க. அவங்க ஒன்றுக்கு பாதியாக நம்மள்ட்ட குத்தகை தருவாங்க. அது வேஸ்ட் தானே. இவ்வளோ தூரம் நம்ம வளர்த்து முழுசாக நம்ம பலன் அடைய முடியாது இல்லையா? முழுசா பலன் அடைய முடியாது. ஆனால் நமக்கு தேவைங்களை பறிச்சுக்கலாம்ல. இன்னைக்கு எனக்கு ஆசையா இருக்குங்கல, நம்ம வீட்லயே பழம் இருந்தால் அதை பறிச்சுக்கலாம்ல. ஆனால் 5 தான் சாப்பிட முடியும். ஆமாம், அது வரைக்கும் சாப்பிடலாம். சீசன் முடிகிற வரைக்கும் சாப்பிடலாம். அப்படிலாம் யோசிச்சா நம்ம வாழவே முடியாது. எல்லாத்தையும் அப்படி யோசிச்சோம்னா. ஆனால் எலுமிச்சம்பழமும் அப்படித்தான், காய்ச்சா நிறைய காய்க்கும். ஆமாம், காய்க்கும். நம்ம அது சாமிக்கு மாலையா கட்டி போடலாம். வேற வேற இது இருக்குது. ஆமாம், இதுவும் விற்கலாம் மாம்பழம். ஆமாம், நம்ம கொண்டு விற்க முடியாது, நம்ம குத்தகைக்கு தான் விட முடியும். ஆனால் நிறைய காய்க்கும் ஒரு வாதிலையும். ஆமாம், அது மூக்கு மாங்காயா இருந்தால் ஊறுகாய் விடலாம், நல்லா இதுவாகும். இது என்ன கண்ணுன்னு தெரியல. ஒட்டு மாங்காய்னா அது சின்னமாக இருக்கும். ஒட்டு மாங்காய் தான் மூக்கு மாங்காய். நீளமாக இருக்குமே. ஆமாம், நீளமாக மூக்கு மாதிரி இருக்கும்ல. அது ஊறுகாய் போடுறதுக்கு நல்லா இருக்குமா? ஊறுகாய் போட நல்லா இருக்கும். மாங்காய் இது பண்ணலாம், வத்தல் போடலாம், எல்லாமே பண்ணலாம். மாங்காய் தொக்கு பண்ணலாம். மாங்காய் தொக்கு புதுசாக இருக்கே, நல்லா இருக்கு. வீடியோவில் ஒருத்தர் எல்லா மால்ட்டும் தயார் பண்ணுறாங்க. கொய்யாப்பழம் மால்ட்டு, தக்காளி பொடி, தக்காளி நறுக்கி அதை ஏதோ மிஷினில் காய வச்சு அதை தூள் பண்ணி தக்காளி பொடி என்னென்னமோ தயார் பண்ணுறாங்க ஒருத்தர். ஆனால் யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்க, அதனால பண்ணுறாங்க. ஒரு லேடி தான், நல்ல இன்கம் அவங்களுக்குலாம். எல்லாத்துக்கும் நிறைய மிஷின் வேணும்ல. மிஷின் வாங்கிட்டாங்க அவங்க. இதுலேயே சம்பாதிச்சு எல்லாத்துக்குமே மிஷின் வாங்கிட்டு நல்ல சௌகரியமாக இருக்காது. ஆனால் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். உழைக்கிறதுக்குலாம் ஆள் வச்சிருக்காங்க. அவங்க ரிஸ்க் எல்லாம் எடுத்து உழைக்கல. ஆனால் இருந்தாலும் அவங்க இல்லைன்னா ஆளு மேற்பார்வை மட்டும் பார்த்துக்கிறாங்க. ஆனால் ஜென்ஸ் யாரோ நல்ல பயங்கரமான ஆளாக இருக்காரு. அந்த மாதிரி ஹஸ்பண்ட் இல்லை, ஆனால் யாரோ நல்லா அழகா இருக்கும். யாருன்னு தெரியல, யாரும் ஹெல்ப் பண்ணி எல்லாம் பண்ணது. ஆனால் நல்லா சம்பாதிக்குது. சரி வாங்க மம்மி. இங்கே என்ன வாங்கியிருக்கீங்க கடையிலையா? இது தட்டை, இது இந்த பிஸ்கெட்டு ஸ்நாக்ஸா? ஆமாம், ஸ்நாக்ஸ். நைட்டுக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா தோசை, மாவு கொஞ்சம் குறக்குறன்னு வச்சுருக்கு, அதே எப்படி இருக்கு. இது சட்னி, கெட்டி சட்னி, தேங்காய் சட்னி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.